ப்ரோ இதுவே நல்லா இல்லை ப்ரோ. இதில் எங்கே ப்ரோ ரெண்டு அது எதோ எடுத்து போட்டு தலைவருக்காக ஓடிச்சு ப்ரோ. அதெல்லாம் படமே இல்லை ப்ரோ. எனக்கு பர்சனலி பார்ட் 1 ஒர்க் ஆகலை. அதனால எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அப்பாயிட்ட வரணும்னு சொன்னேன். எங்கள் அப்பா சந்தோஷம் ஜெயிலர் 2 அப்படி கேட்குறாரு. அப்படின்னு ஒரு டாக் வந்திருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி அவங்க வேற எதனா படம் கூட ஜாயின் ஆகலாம், நெல்சனோ ரஜினியோ. ஆஸ் அ தலைவர் ஃபேனாக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். ஜெயிலர் ஆஸ் அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான படம். அண்ட் அதுக்காக நான் ட்ராவல் பண்ணி பெங்களூர் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்கும் ப்ரோ. அனிருத் மியூசிக் படம் நல்லா இருக்கும். இல்லைனா படம் அனிருத் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், வேறு யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடினதே அனிருத் நல்லா தான். ரொம்ப நல்ல மூவி. ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக. நான் எதிர்பார்க்காதது அதில் வந்தது. ஸோ ரெட் 2 எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நல்லா வந்தால் பெஸ்ட். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜெயிலர் 1 ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அதில் நம்ம தலைவரோட மாசான என்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ 2 இன்னும் மாசாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ப்ரோ செம வெயிட்டிங் ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ ஜெயிலரு. நான் எங்கள் அப்பா தலைவர் ஃபேனு. அவர் இன்னும் பார்க்கல தலைவரை. அது கனவு எங்கள் அப்பா கொண்டு போய் தலைவரை பார்க்கணுன்னு. ஜெயிலர் 2 கண்டிப்பாக பார்ப்போம். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ ஜெயிலர் 2க்கு. எனக்கு பர்சனலி பார்ட் 1 ஒர்க் ஆகலை. அதனால எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. தெரில, நான் வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு ஜெயிலர். அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த சாங் இல்லைனா படம் ஓகேவாக இருந்திருக்கும். அந்த சாங் இருக்குன்னா நல்லா தான் இருக்கும். அந்த பிஜிஎம் ஒன்று வந்துச்சு, தலைவர் அடப்புற அந்த சாங். அது மாசாக இருந்துச்சு அந்த சாங்கு. அதனால் அவ்வளோதான். அந்த சாங்லாம் எலிவேஷன் பெருசாக இருந்திருக்காது. ஆனால் காமெடி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், ஃபஸ்ட்டில் ஜெயிலர் 1 பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இதில் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். நயன்தாராவா ஹீரோயின் ரோலு சொல்லிட்டு ஆனால் மொக்க பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு எதனா ஒரு லீட் ரோல் வேறு எதனா கொடுக்கும். அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. அந்த மியூசிக் நல்லா ஓடிச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நெல்சனோட மாஸ்டிங் சாங் அங்கே இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னா அனிருத்தோட மியூசிக்கு ப்ளஸ் சிவராஜ்குமார் இன்னும் எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ரோலும் வேணாம் ப்ரோ. ஏன்னா எதுவுமே இல்லை, கதை அவங்க முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு என்ன கதை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இனிமேல் தான் நயன்தாரா நடிக்க வேணாம். அனிருத்காக ஒன்லி ஃபார் ராக்ஸ்டார் ப்ரோ. பிஜிஎம் சூப்பராக போடுவார். இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய இந்தியாவோட இப்போது CN18 டாப் ஸ்டார் யூத் அவார்டு வாங்கியிருக்காரு. கோபு ஸ்டார் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த வயசில் அவரை அச்சீவ் பண்ணுறது பெரிய விஷயம். அவரோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டைல் எனக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். எனக்கு செட் ஆகலை. ஏன்னா இப்போ என்னால் பொதுவாக சொல்ல முடியல மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. எனக்கு செட் ஆகலை அவ்வளோ. மற்றபடி எனக்கு குரலாம் இல்லை படத்தில். பார்ட் 2 இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட பையன் கேரக்டர் இருப்பார்ல, அவர் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லவனாக காட்டியிருப்பாங்க. கடைசியில் அவரை திடீர்னு எப்படி ஒருத்தன் கெட்டவன் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இன்ட்டை கொடுக்கணும்ல அவன் கெட்டவன்றதுக்கு. அப்படி எதுவுமே இல்லை. அது ரொம்ப பிளெயினாக இருக்குல்ல. அது அந்த மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிட்டு தான் நல்லாயிருக்கும். நயன்தாரா ரஜினி ஏற்கனவே தர்பார்லேயே செட் ஆகலை. எனக்கு நயன்தாரா இருந்தால் நல்லா இருக்கான்னு தோணுது. எனக்கு தோணுது ஒன்னே போதும். ஏன்னா பார்ட் 1 லைட்டாக சொதப்பிட்டாங்கன்னா பொதுவாக சொல்ல எனக்கு ஒர்க் ஆகலை. அதனால பர்சனலாக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதே இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தா. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மூவி பார்க்கும்போது அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அதை விட நல்லா வந்தால் ஹிட் ஆகும். ஆனால் அதை ஆப்போசிட்டாவோ இல்லை மாறியோ எடுத்தால் நல்லா வராதில்ல. எப்போதுமே ஒரு படத்தில் சேம் காஸ்டிங் இருந்தால் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம்மா, பயமாக இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி ஃப்ளாப் தான் ஆகும். இது பெஸ்ட்டாக வந்தால் ஹிட் ஆகும். வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக. எனக்கு ஜெயிலர் ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் கொடுத்தது. ஸோ இதுவும் நல்லா கொடுக்கணும். அதனால் இன்னும் வெயிட் பண்ணுறேன். நியூஸ் பார்த்தேன். அப்பாயிட்ட வரணும்னு சொன்னேன். எங்கள் அப்பா சந்தோஷம் ஜெயிலர் 2 அப்படி கேட்குறாரு. யாருங்கன்னே படத்தில் சிவராஜ்குமார் பெரிய எப்படி சொல்கிறது கன்னடா சூப்பர் ஸ்டார். அவர்லாம் நடிக்கிறாரு. படம் செம்ம வெயிட்டிங் ப்ரோ. யாருக்குன்னே நம்ம தர்பார் படத்தில் பார்த்துருமே 2 காம்பினேஷனும் அப்படியே தொட்டா சிலுங்கு வர நம்ம தலைவர். இப்போ ஜெயிலரில் வேறு சம்பவக்கார வேறு ஜெயிலரில் கண்டிப்பாக மஜா ஆகிட்டு தான் ப்ரோ. அப்படிலாம் நம்ம தலைவர்கிட்ட பேச முடியாது ப்ரோ. தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ப்ரோ. அவர் என்ன சிரிப்பு எல்லாமே ஒன்று தான் ப்ரோ. அவர் ஸ்டேஜ் ஏறினாலே கண்டிப்பாக பார்ப்போம் ப்ரோ. இந்த பார்ட் 2லாம் மஜா தான் ப்ரோ. கண்டிப்பாக இல்லை ப்ரோ. தலைவர் தான் ப்ரோ. நெல்சன் டைரக்டர் அவன் இருக்கிற ஒரு சைடு. ஆனால் தலைவர் தான் ப்ரோ. கண்டிப்பாக தலைவர் நீங்கள் சொல்லு ப்ரோ. தலைவர் பண்ணால் பார்க்க மாட்டியா ப்ரோ? அவர் நட எப்படி ப்ரோ இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். மஜாவாக இருக்கலாம். அவருக்கோசமே பார்ப்போம் ப்ரோ. தலைவர் தான் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரஜினிக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ப்ரோ. அவர் அந்த பேர் ப்ரோ, அந்த சூப்பர் ஸ்டார் ஃபஸ்ட்டு ஒரு பேர் வேணுமே, அதுக்கோசம் தான் ப்ரோ. நான் தனுஷ் ஃபேன் நானே. ஆனால் எங்கள் அப்பா ரஜினி ஃபேனு. அவர் கூட நான் தேட்டருக்கு போயிட்டு அந்த சீனை பார்க்க வர ரஜினி ஃபேன் ஆகிட்டான் ப்ரோ. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் ப்ரோ. அப்பா கூட்டிகிட்டு போய் நிற்க வைப்பேன் ப்ரோ. அவர் தான் ப்ரோ நான் சொல்லுவேன். நான் அப்பா கூட்டிட்டு போய் முஞ்சா ரஜினி முஞ்சா நிற்க வைப்பேன் ப்ரோ. அவர் ரொம்ப ஆசைப்படுறார் ரஜினியை பார்க்கணும். இதில் நயன்தாரா நடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அவங்க 2 பேரோட காம்போ. ஸோ இதுலேயும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டில் இருந்த அந்த ஃபீல் சேம் அந்த செகண்ட்லேயும் இருந்தால் நான் எனக்கு எப்போதுமே அந்த பார்ட் 1 பார்ட் 2 போகும்போது அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாயிடும். ஸோ செகண்ட் அதே மாஸ் கிரியேட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு அவங்க பெஸ்ட்டாக கொடுத்ததுனால செகண்ட் அவங்க இன்னும் கொஞ்சம்
கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களோட ஆடியன்ஸ்க்காக இருக்கட்டும், அவங்களோட ரசிகர்களுக்காக இருக்கட்டும், அது அவங்க பார்ட் 2 வந்து பெஸ்ட்டாக இருந்தாலே சூப்பராக இருக்கும். நல்லா எடுத்தா இந்த காம்போ நல்லா இருந்தது. ஸோ இந்த காம்போ வச்சு அவரால் எவ்வளோ முடியுமோ அவர் நல்லா பண்ணிட்டோம். ஆல் தி பெஸ்ட். இப்படி கேட்டால் ஃபஸ்ட்டு தலைவர் தான் சொல்லுவேன். அப்புறம் நெல்சனோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. ஐ மீன் அவரோட டேரக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ 2 பேரோட காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜெயிலர் 1ல். ஸோ இவங்க 2 பேருக்காகவே கண்டிப்பாக நான் 2 பார்ப்பேன். இல்லை ஹிட் ஆகுற நம்பிக்கையோட தான் அவங்களும் எடுக்கிறாங்க. ஹிட் ஆகுற நம்பிக்கையோட தான் நம்மளும் தேட்டருக்கு போகிறோம். அவங்க திங்ஸ் ஃபால் இன் பிளேஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக ஹிட்டாக தான் போகுது. ஆப்வியஸாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஜெயிலர் அஸ் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஜெயிலர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் டைமில் எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்துச்சு நமக்கு தெரியும். இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு வந்த படம் ஜெயிலர். ஆப்வியஸாக இந்த படத்தோட சீக்வல்னா எல்லாரும் வெயிட் பண்ண தான் செய்வோம். இவர் கம்பேக் கொடுத்த ஒரு படம், ஆஃப்டர் அண்ணாத்த தலைவர் கம்பேக் கொடுத்த ஒரு படம். ஸோ டெஃபினெட்லி இப்போ வரக்கூடிய லைனப்பில் இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படமாக தான் இருக்குது. தலைவர் மேலே எவ்வளோ கிரேஸ் இருக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு ஃபர்ஸ்டே நான் சின்ன வயசுலேருந்தே நான் தனுஷ் ஃபேன் பேசிக்காக. சின்ஸ் டூ யங் 3-4 இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன். எல்கேஜிலாம் படிச்சிருப்பேன். அப்போ தான் தனுஷ் வந்து வர்றாரு. ஸோ நான் தனுஷோடைய ஒரு தீவிரமான ஃபேன். ஸோ ஒரு தனுஷ் ஃபேனாக இருக்கக்கூடிய நான் வந்து தலைவருடைய சிவாஜி வந்து தேட்டரில் போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அதர் தன் தனுஷ் ஒரு ஹீரோ வந்து ஒரு தேட்டரில் அப்படி ஒரு யுஃபோரியாவை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நான் வந்து உணர்ந்தேன் நான். அண்ட் அது வந்து தலைவர் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பை ஏற்படுத்துச்சு. அவர் ஒரு வசீகரமான ஒரு பர்சன், நல்ல ஒரு அட்ராக்ஷன் உள்ள ஒரு பர்சன். அவர்கிட்ட ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆராக இருக்கும். அவரோட ஸ்பீச்சஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஆல்சோ தலைவர் 1975 வந்து லான்ச் ஆகும்போது ஒரு ஒயிட் ஸ்கின்ட் ஆக்டர் மட்டும்தான் ஹீரோவாக வந்து படத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுன்றதை உடச்சிட்டு ஒரு மேஜரான மெயின் ஸ்ட்ரீம் சூப்பர் ஸ்டாராக எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு தலைவர். ஸோ அதனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.